ஒரு வெரி சேட் நியூஸ் தட் உமா ரமணன் மேம் ஹெல்த் குறைவால அவங்க ஷீஸ் நோ மோர் அப்படின்னு என்னென்ன அழகான பாடல்கள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாடல்கள் உமா ரமணன் அம்மா பாடியிருக்காங்க. அவங்களுடைய லாஸ் ஒரு பெரிய லாஸ் இண்டஸ்ட்ரிக்கு. ஒன் ஆஃப் த வெரி யூனிக் வாய்ஸஸ்ன்னு சொல்லணும். சமீபத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்ட பாடகி உமா ரமணன் அவர்கள் பற்றி நினைவலைகளை ஷேர் பண்ணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் வெளியிட்டிருக்கிற வீடியோ. சமந்தா நயன்தாராவுக்கு போட்டியா களமிறங்க இருக்கிற பாடலாசிரியர் ஸ்நேகனுடைய மனைவி கன்னிகா எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இளம் வயதிலேயே யாருமே எதிர்பார்க்காத விதமா உயிரிழந்த அந்த இளம் இசையமைப்பாளரை பத்தி அவர் கூட வேலை பண்ண இயக்குனர் ஷேர் பண்ண சில ஞாபகங்கள் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான சில விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். பாடகி உமா ரமணன் யாருமே எதிர்பார்க்காத விதமா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சமீபத்தில் இறந்துட்டாங்க. அவங்களுடைய பிரிவுக்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லி அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி பொதுமக்கள் பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி பல பேரும் வந்து சோஷியல் மீடியாக்கள் வீடியோவும் போஸ்டாகவும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாடகி அனுராதா ஸ்ரீராம் மறைந்த பாடகி உமா ரமணன் அவர்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் உமா ரமணன் அவர்கள் சிறந்த பாடகி, அவங்களுடைய குரல்ல வந்த பாடல்கள் எல்லாம் காலத்தால் அழிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ நம்ம சேனல்ல உங்களுக்காக. ஒரு வெரி சேட் நியூஸ் தட் உமா ரமணன் மேம் ஹெல்த் குறைவால அவங்க ஷீஸ் நோ மோர் அப்படின்னு என்னென்ன அழகான பாடல்கள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பாடல்கள் உமா ரமணன் அம்மா பாடியிருக்காங்க. அவங்களுடைய லாஸ் ஒரு பெரிய லாஸ் இண்டஸ்ட்ரிக்கு. ஒன் ஆஃப் த வெரி யூனிக் வாய்ஸஸ்ன்னு சொல்லணும். ரொம்ப ரசிச்சு ரொம்ப அவங்களுடைய பாடல்களை வந்து நிறைய பேர் நம்ம கொண்டாடி இருக்கோம். அவங்களுடைய சோல்காக let us all of us pray together for her soul to rest in peace. எங்க இருந்தாலும் அம்மாவுடைய பாடல்கள் எப்பவுமே எல்லாருடைய மனசுலயும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கும். God bless her soul. அக்கா, இந்த விலையை எல்லாம் பார்க்க மட்டும்தான் முடியும், யாரும் வாங்க மாட்டாங்க, விலையை உங்க ரேஞ்சுக்கு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாடலாசிரியர் ஸ்நேகனோட மனைவி தொடங்கி இருக்கிற அந்த புது ஹேர் ஆயில் குறித்து ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. தனது மனைவி கனிகா கூட சேர்ந்து ஸ்நேகம் ஹெர்ப்ஸ் அப்படின்ற பேர்ல புது ஹேர் ஆயில் அறிமுகப்படுத்தி இருக்காரு பாடலாசிரியர் ஸ்நேகன். இதன் விலையை பார்த்த ரசிகர்கள் இதெல்லாம் வாங்குற விலையிலையா இருக்கு அப்படின்னும், இந்த விலையை வச்சா யாருமே வாங்க மாட்டாங்க, நயன்தாரா சமந்தா கூட இந்த விலைக்கு விற்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து கமெண்ட்டுகள்ல தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தி கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாடலாசிரியர் ஸ்நேகனை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நடிக்கிறத கம்ப்ளீட் குறைச்சிக்கிட்ட நடிகை கன்னிகா தற்போது பிசினஸ் பக்கம் கவனத்தை திருப்பி இருக்காங்க. தம்பதியினரான ஸ்நேகன் கன்னிகா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்நேகம் ஹெர்ப்ஸ் அப்படின்ற ஒரு ஹேர் ஆயில் நிறுவனத்தை தொடங்கி இருக்காங்க. இயற்கை முறையில தங்களோட தயாரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க மார்க்கெட்ல. இந்த நிலையில இந்த பொருட்களோட விலை ரொம்பவே அதிகமா இருக்கிறதா சமூக வலைதளங்கள் ரசிகர்கள் தங்களுடைய அதிருப்தியை தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது 200 ml அளவிலான ஹேர் ஆயில் விலையே ரூபாய் 999 அப்படின்னு இருக்கிறது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. எங்களை போன்ற மிடில் கிளாஸ் வாடிக்கையாளர்கள் வாங்கும்படியாக விலையை குறைத்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது கேட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகைகள் நயன்தாரா சமந்தா போன்றவர்கள் நடிப்பதோடு தொழில் நிறுவனங்களையும் முதலீடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட வழியில இப்போ நடிகை கன்னிகாவும் தன்னோட கணவரோட சேர்ந்து ஹேர் ஆயில் பிசினஸ் தொடங்கி இருக்காங்க. நயன்தாரா சமந்தாவுக்கு போட்டியா களமிறங்கியதெல்லாம் சரி, ஆனா தயவு செஞ்சு வாங்குற விலையில ரொம்ப நியாயமா வீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேதகு பார்ட் 2, கக்கன் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் பிரவீன் குமார் இளம் வயதிலேயே சமீபத்தில் உயிரிழந்த சம்பவம் திரைத்துறையில பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவரான பிரபாகரனோட போராட்ட வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட மேதகு திரைப்படம் குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருந்தாலும் உலக தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரமித்து பேசப்பட்டதோடு பாடல்களும் இசையும் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய பாராட்டுகளை குவிச்சிருந்துச்சு. இந்த நிலையில மேதகு திரைப்படத்தின் மூலமா இசையமைப்பாளரா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான பிரவீன் குமாரோட அந்த இழப்பு பத்தி அந்த படத்தினுடைய இயக்குனர் கிட்டு அவர்கள் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பிரவீனுக்கு இசைதான் உயிர், இதுக்கே அவர் முறைப்படி சங்கீதம்லாம் கத்துக்கல, அவங்க அப்பாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வச்சிருந்த ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப்ல 10 வயசுல இருந்தே உட்கார்ந்து பார்த்து இசையில ஆர்வம் வந்ததுதான் அவருக்கு. அவங்க கிட்டேயே பியானோ ஃப்ளூட்னு பல விஷயங்களை வந்து கத்துக்கிட்டாரு படிப்படியா. அவருக்குள்ள இருந்த அந்த பேர் ஆர்வத்தினாலதான் முறைப்படி சங்கீதம் கத்துக்காமலே இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இசையமைக்க அவரால் முடிஞ்சது. ஆர்கெஸ்ட்ராவில் ஆரம்பிச்சு சின்ன சின்ன குறும்படங்களுக்கு இசையமைச்சிட்டு இருந்தாரு. அப்படிதான் முதல்ல வந்து என்னுடைய குறும்படத்திற்கு இசையமைச்சதன் மூலமா எனக்கு நண்பர் ஆனாரு பிரவீன். அவருடைய திறமையை பார்த்து வியந்துதான் நான் முதலா ஏக்கிய மேதகு திரைப்படத்தில் அவர் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினேன். மேதகு படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வரும் வந்து இசையமைப்பாளராக இருந்தா மட்டுமே போதாது, இசையமைக்கிற அவரும் அந்த உணர்வை உள்வாங்கியவரா புரிஞ்சுக்கிட்டவரா இருக்கணும். பிரவீன் தமிழீழ மக்கள் மீது எப்பவுமே அக்கறை கொண்ட ஒரு உணர்வாளர். அதனாலதான் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பா அந்த படத்துக்கு இசையமைச்சு கொடுத்தாரு. நான் 2வது படம் இப்போ ஏக்கி முடிச்சிருக்கேன். இந்த படத்துக்கும் அவர் கமிட் பண்ணலாம்னு நினைச்சப்போ பிளாக்ஷிப்ல 2 வெப் சீரிஸ் கமிட் ஆயிருந்தாரு. அடுத்தடுத்து படங்களையும் பிஸியா இருந்தாரு. அடுத்த படத்துக்கு அவர் கமிட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. மேதகு படம் டைம்ல மியூசிக் பண்ண அவருக்கு ஸ்டுடியோ கூட இல்ல. நாங்க தான் அந்த படத்துக்காக சின்னதா ஒரு இடத்தை ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுலயே சிறப்பா பண்ணி கொடுத்தாரு. மிக முக்கியமா முழு படத்துக்கு இசையமைச்ச பிறகுதான் சம்பளமே வாங்கினாரு. அப்படி ஒரு உணர்வாளர் அவரு. அவருக்கு கிட்னில ப்ராப்ளம் இருந்தது, சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருந்ததுதான் காரணம். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. எனக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி தகவல் வந்துச்சு. உடல்நலம் தேறி வந்துருவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி 28 வயசுலயே நம்மளால விட்டு பிரிஞ்சு போயிடுவார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாவது அவரோட உயிரை காப்பாற்றணும்னு எவ்வளவு முயற்சி எடுத்தோம், ஆனா முடியல. இப்படி அபாரமா வளர்ந்து வந்துட்டு
வாழ்ந்துட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அவருக்கு திருமணமாகி 1 வருஷம் தான் ஆச்சு. அவருடைய மனைவி இவருடைய இழப்பை எப்படி எடுத்துக்க போறாங்க, அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சு போய் நிக்கிறோம்னு பிரவீனோட இழப்பு பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனலா பேசியிருக்காரு மேதகு திரைப்படத்தினுடைய இயக்குனர் கிட்டு. இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூக யூடியூப் சேனலை மறக்காம உடனே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம டிங் நைட்டுங்க.